சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில் பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து நடமாடும் முகமூடி கொள்ளையனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையன் போலீஸ் வலையில் சிக்குவாரா? கௌபார் கம்பியுடன் உலாவிய கொள்ளையன் கதவை உடைத்துக் கொண்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட பதைபதைக்க வைத்த காட்சிதான் இது. இரும்பு ராடுடன் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையனை பார்த்து தனியாக இருந்த பெண் கத்தி கூச்சலிட்டதும் தலை தெறிக்க ஓடியுள்ளார். நீங்க கத்ததனால ஒரே ஓட்டம் அப்படியே ஓடி இந்த ஸ்டெப்ல ஒரே ஸ்டெப் வச்சு இறங்கி ஓடியாச்சு. நள்ளிரவில் நடந்தது என்ன? சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள சூர்யா அவென்யூ பகுதியில் வசித்து வருபவர் பாலசுப்ரமணியன். இவர் 3 நாட்களுக்கு முன்பு தனது சொந்த ஊரான மதுரையில் நடைபெற்ற கோயில் திருவிழாவிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். திருவிழா முடிந்து சென்னை திரும்பிய போது வீட்டின் கதவில் போடப்பட்டிருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது தெரிய வந்தது. இது குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் கைரேகை நிபுணர்களுடன் வந்த போலீசார் தடயங்களை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் கைரேகை போன்ற எந்த ஒரு தடயமும் சிக்கவில்லை. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஆணி பிடுங்குவதற்காக பயன்படுத்தப்படும் கௌபார் கம்பியுடன் வந்த கொள்ளையன் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. பின்னர் எந்த பதற்றமும் இன்றி மாடி வழியாக தாவி குதித்து சென்றதும் தெரிய வந்தது. இந்நிலையில் அதே பகுதியில் பிரபாகரன் என்பவரது வீட்டில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. பிரபாகரன் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதால் அவரது மனைவி சரண்யா தனது 3 வயது குழந்தையுடன் இரவில் தனியாக இருந்துள்ளார். அவர் குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் கதவை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தபோது முன்பக்க கதவை உடைத்துக் கொண்டு கொள்ளையன் உள்ளே வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அச்சத்தில் அவர் கத்தி கூச்சலிட்டதும் அந்த கொள்ளையன் அங்கிருந்து மாடி வழியாக ஏறி தப்பியோடியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தனி அறையில் இருந்த சரண்யா மற்றும் அவரது குழந்தையை மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமூடி கொள்ளையனை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதனிடையே சிட்லப்பாக்கம் பகுதியில் தொடர்ந்து கொள்ளை முயற்சி மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த ராட் வச்சுதான் உடச்சிருக்காங்க. நான் பார்க்கல, நல்ல வேலைக்கு நான் பார்க்கல என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. நல்லா 2 வாட்டி அந்த குத்துன சவுண்டு கேட்டு அந்த மரம் விரிஞ்சுது. அப்படியே அந்த குத்துனதுல மரம் விரிஞ்சிருச்சு, அந்த லாக்கோட மரம் விரிஞ்சிருச்சு. அதை பார்த்து தான் பயந்து நான் உள்ளே இருந்தேனே தவிர எனக்கு அந்த டைம்ல எல்லாருமே சொல்றாங்க ஃபோன் பண்ணிருக்கலாமே. அந்த டைம் அவன் வரதை நான் கவனிப்பேனா, லைக் அவன் உடச்ச சத்தம் கேட்டு அந்த நேரத்தில் ஒன்றும் புரியல. ஏன்னா பாப்பா பக்கத்தில் இருக்க, நான் மட்டும் இருந்தால் கூட ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், மேபி தெரியல. குழந்தை பக்கத்தில் இருக்காளே அப்படின்றதுனால நான் என்னாலும் எதுவும் பண்ண முடியல. அந்த டைம் யாருக்கும் கால் பண்ண முடியல. சரி வரட்டும், என்னதான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாடியுள்ளனர். எனவே பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் இரவு நேரங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.